ஹாய் விவர்ஸ், நான் உங்கள் அம்மையில் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம யூடியூப் சேனலில் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம்னா, இந்த உலகத்தில் நாளுக்கு நாள் கொலை சம்பவங்கள் வந்து அதிகமாகிட்டே போகுது. ஈவு இறக்கம் இல்லாமல் குழந்தைங்க சிறுவர்கள்னு பார்க்காம கொலை பண்ணிகிட்டு இருக்காங்க. தூத்துக்குடி மாவட்டத்தில் வீட்டில் தனியாக இருந்த 5ஆம் வகுப்பு சிறுவன் ஒருவன் மர்மமான முறையில் காணாமல் போகிறான். அவனோட பெற்றோர்கள் எல்லா இடமும் தேடி பார்க்காங்க, காணல. மறுநாள் காலையில் பக்கத்து வீட்டு மாடியில் அந்த சிறுவன் வந்து பிணமாக கண்டெடுக்கப்படுறான். இந்த சம்பவம் தமிழ்நாட்டில் கடந்த 2 நாட்களாக ரொம்ப பரபரப்பாக பேசப்படுது. இந்த சம்பவத்தில் நடந்தது என்ன? அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அவங்க எதுக்கு கலக்கணும் மாடிக்குள்ள உள்ள கிடக்குன்னு சொன்னாங்க. நான் திடுத்துன்னு ஓடினேன். நான் உள்ள உருண்டு போய் மூத்த ரத்தம் வாயில ஒரு மாதிரி இருந்து நீங்க இருந்துச்சு. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி காந்திநகரை சேர்ந்த தம்பதியினர் கார்த்திக் முருகன், பாலசுந்தரி. கார்த்திக் முருகன் ஒரு கட்டிட தொழிலாளி, பாலசுந்தரி தீப்பெட்டி தொழிற்சாலையில் வேலை பார்க்குறாங்க. இவங்களுக்கு 2 பசங்க. ஒரு பையன் பேர் மணிகண்டன், இன்னொரு பையன் பேர் கருப்பசாமி. மணிகண்டன் அங்கே இருக்கக்கூடிய ஸ்கூலில் 7ஆம் வகுப்பு படிச்சுட்டு வரான். கருப்பசாமி அதே மாதிரி 5ஆம் வகுப்பு படிச்சுட்டு வராரு. கிட்டத்தட்ட ஒரு வாரமாக கருப்பசாமி வந்து ஸ்கூலுக்கு போகலை. ஏன்னா அவனுக்கு உடல்நிலை சரியில்லை, அதாவது சிக்கன் பாக்ஸ் அம்மம் போட்டிருக்குன்னு சொல்லப்படுது. ஸோ சம்பவம் நடந்த அன்னைக்கு கடந்த திங்கட்கிழமை கருப்பசாமி ஸ்கூலுக்கு போகல, வீட்டில் தனியாக தான் இருந்திருக்கான். அம்மா அப்பா 2 பேருமே வேலைக்கு கிளம்பிடுறாங்க. அம்மா வேலைக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி புதுசாக டிவி ரிமோட் ஒன்று வாங்கி கருப்பசாமி கையில் கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ வீட்டில் தனியாக இருந்த கருப்பசாமி வந்து பார்த்தீங்கன்னா 1.5 பவுன் செயினை வந்து கழுத்தில் அணிஞ்சிருந்திருக்கான். சேம் டைம் ஒரு 1 கிராம் மோதிரத்தையும் அணிஞ்சிருந்திருக்கான். கருப்பசாமி ஃபோனை எடுத்து அவங்க பாட்டிக்கு கால் பண்ணி, பாட்டி அம்மா அப்பா வேலைக்கு போயிட்டாங்க, நான் வீட்டில் தனியாக தான் இருக்கேன், ஸோ வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். பாட்டி கரெக்டாக ஒரு 10 மணிக்கு வீட்டுக்கு போயிருக்காங்க. வீட்டில் கருப்பசாமி இல்லை. உடனே பாட்டி கருப்பசாமியோட அம்மா அப்பாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. உடனே அம்மா அப்பா அங்கேருந்து கிளம்பி வேகமாக வந்து கருப்பசாமியை தெரு முழுவதும் தேடி பார்க்காங்க, ஆளையே காணலை. ஒரு வழியாக அங்கேயும் தேடி பார்த்து பையன் கிடைக்கலன்னு தெரிஞ்சவுடனே கோவில்பட்டி மேற்கு காவல் நிலையத்தில் அப்பா அம்மா 2 பேருமே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. உடனே அங்கேருந்து காவல்துறையினர் வந்து பையனை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அங்கே எங்கேயும் தேடி பார்க்காங்க, பையனை எங்கேயுமே காணல. தெருவில் எல்லா இடமும் தேடி பார்க்காங்க. ஒவ்வொரு வீடாக போய் உள்ளேயும் தேடி பார்த்துருக்காங்க. சேம் டைம் வீட்டுக்கு மாடியில் உள்ள பல வீடுகளுக்கு போய் வீட்டுக்கு மாடியில் உள்ள நீர் தொட்டியை ஓப்பன் பண்ணி பார்த்துருக்காங்க, அங்கே பையன் இருக்கானா இல்லையான்னு. அதுக்கப்புறம் சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாமே கலெக்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. எங்கேயுமே அந்த பையன் வந்து அந்த தெருவை தாண்டி போனதுக்கான அடையாளமே இல்லை. எங்கேயுமே அந்த பையன் வந்து அதில் பதிவாகலை. அப்போ பையன் வந்து தெருவில் தான் எங்கேயோ இருக்கான் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதிகாலை 4 மணி வரைக்கும் காவல்துறையினர் வந்து 3 தனிப்படை அமைச்சு அந்த பையனை தேடினதாக சொல்லப்படுது. ஆனாலும் அந்த பையன் வந்து கிடைக்கல. ஸோ மறுநாள் காலையில் யாருமே எதிர்பாராத மாதிரி அந்த பையன் கருப்பசாமி இருக்காமல, அந்த பையனோட வீட்டில் இருந்து பக்கத்து வீடு கிட்டத்தட்ட ஒரு 3ஆவது வீட்டோட மாடியில் அந்த பையன் வந்து மயக்க நிலையில் கடந்திருக்கான். இதை பார்த்த பெற்றோர்கள் வந்து பதறி அடித்து ஓடி போய் கருப்பசாமியை தூக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய, அதாவது கோவில்பட்டி அரசு மருத்துவமனைக்கு தூக்கிட்டு போகிறாங்க. அங்கே பரிசோதித்த மருத்துவர்கள் வந்து கருப்பசாமி இருந்து பல மணி நேரம் ஆயிட்டு, அதாவது சில மணி நேரம், ஒரு 6 மணி நேரமாவது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே பெற்றோர்கள் வந்து கதறி அழுறாங்க. நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. கோவில்பட்டி டிஎஸ்பி ஜெகநாதன் உடனே சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து விசாரணையை துரிதப்படுத்துறாரு. அதாவது போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டில் என்ன தகவல் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அவனோட முகத்தில் வந்து காயங்கள் இருக்குது, அதாவது வாய் மற்றும் உதரில் காயம் இருக்குது, அது போக ஆசன வாயில் வந்து காயம் இருக்கிறதா ஒரு தகவல் வந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் நேற்று இரவு அந்த பையன் வந்து மூச்சு திணறல் ஏற்பட்டு தான் இறந்திருக்கான் அப்படின்னு ஒரு அறிக்கை வந்து வெளியிடுறாங்க. நேற்று இரவு வந்து அந்த பையனோட உடல் வந்து தகனம் செய்யப்படுது. இப்போ காவல்துறையினர் மேலும் விசாரணையை தீவிரப்படுத்திட்டு இருக்காங்க. சேம் டைம் பார்த்தீங்கன்னா, சம்பவம் நடந்த அந்த தெருவில் சட்டத்திற்கு புறம்பாக, அதாவது மது விற்பனை நடைபெற்று வருது. இதை யாருமே கண்டுக்காமல் இருந்திருக்காங்க. அதாவது காவல்துறையினரிடம் பல முறை புகார் அளித்தும் அவங்க வந்து இதை கண்டுக்கல. ஸோ சிசிடிவி ஃபுட்டேஜை நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது அதில் சம்மந்தமே இல்லாமல், அந்த தெருவுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் நிறைய புதுமுக ஆட்கள் வந்து அங்கேயே நடந்து போயிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4 பேரை வந்து விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்திருக்காங்க. அதில் ஒரு பெண் இருக்காங்க. இப்போ அவங்க வந்து முன்னுக்கும் பின்னுக்கும் முரண்பாடான தகவல் வந்து சொல்லிட்டு இருக்கதா ஒரு தகவல் வந்து வந்திருக்கு. ஆனால் இன்னும் வரைக்கும் யார் அந்த பையனை கொலை பண்ணியிருப்பா, அதாவது நகைக்காக கொலை செய்யப்பட்டானா, இல்லை வேறு எதுவும் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டு கொலை பண்ணியிருப்பானா அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து காவல்துறையினர் வந்து விசாரணையை தீவிரப்படுத்திட்டு இருக்காங்க. ஆனால் பொதுமக்கள் இந்த வழக்கை பொறுத்தவரை நிறைய புகார்களை சொல்கிறாங்க. அதாவது காவல்துறையினர் மேல் குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அதாவது இந்த தெருவில் வந்து சட்டத்திற்கு புறம்பாக மது விற்பனை நடக்குன்னு நிறைய தடவை நாங்கள் காவல்துறையினரிடம் வந்து நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். ஆனால் யாருமே எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணலை.
சேம் டைம் பார்த்தீங்கன்னா, இவங்க நேற்று மோப்ப நாய கொண்டு வந்து நேத்து ராத்திரியே தேடியிருக்கலாம். அதாவது திங்கட்கிழமை சம்பவம் நடந்த திங்கட்கிழமை அன்னைக்கு இவங்க மோப்ப நாய கொண்டு வந்து தேடினா ஓரளவு கண்டுபிடிச்சிருக்கலாம். ஏன்னா பையன் தெருவ விட்டு வெளிய போகல. சேம் டைம் பார்த்தீங்கன்னா, நெறைய வீடுகள வந்து இவங்க சோதனை செய்யல அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, சில மணி நேரங்களுக்கு முன்பா தான் இறந்திருப்பான் அப்படிங்கிற மாரி ஒரு தகவல சொல்றாங்க. அப்போ அன்னைக்கு இரவு திங்கட்கிழமை இரவு வந்து இவங்க விசாரணைய துரிதப்படுத்தி மோப்ப நாய் எல்லாமே வச்சு எல்லா வீடுகளுக்குள்ள போய் தேடி இருந்தாங்கன்னா, கண்டிப்பா அந்த பையன் இறந்து போக வாய்ப்பில்ல அப்படின்னு காவல்துறையினர் மேல வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்ட வைக்கிறாங்க. காவல்துறையினரோட அலட்சியத்தால தான் இந்த மாரி சம்பவம் நடந்திருக்குன்னு பொதுமக்கள் வந்து ஒரு குற்றச்சாட்ட வந்து வைக்கிறாங்க. எனிவே சீக்கிரமே யாரு கொலை செஞ்சாங்களோ அவங்கள வந்து கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு இருக்கிறதுலே மோசமான ஒரு தண்டனைய குடுக்கணும். 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய சிறுவனுங்க கேட்கறதுக்கே எவ்வளோ கஷ்டமா இருக்குன்னு பாருங்களேன். அந்த பிஞ்சு குழந்தைய வந்து எப்படி கொலை பண்றதுக்கு மனசு வருதுன்னே தெரியல. மக்களே, இந்த கன்னட பொறுத்தவரை நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க குழந்தைகள நீங்க வீட்ல தனியா விட்டுட்டு போகாதீங்க. உங்க குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லன்னா, நீங்களும் லீவ் போட்டு கூட இருந்து பார்த்துக்கோங்க. இந்த கேஸ பொறுத்தவரை அப்பா, அம்மா யாராவது அந்த பையன் கூட இருந்திருந்தா, இந்த சம்பவம் வந்து நடந்திருக்காது. நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்க குழந்தைகளுக்கு ஃபங்ஷன் டைம்ல நகைகள போட்டு விடுங்க. அதாவது மோதிரம், செயின், வளையல் இந்த மாரி நகைகள வந்து ஃபங்ஷன் டைம்ல போட்டு விடுங்க. ஏன்னா நீங்க கூடவே இருந்திருப்பீங்க. அதனால பத்திரமா பார்க்கலாம். மத்தபடி எப்பவுமே குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு போற குழந்தைகளா இருக்கட்டும், அதாவது வீட்ல தெருவுல விளையாடிட்டு இருக்க குழந்தைகளா இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து நகைகள வந்து போட்டு விடாதீங்க. ஏன்னா நம்ம சுத்தி இருக்கக்கூடிய திருடர்கள வந்து நம்ம ஈஸியா கண்டுபிடிக்க முடியாது. யாரு திருடர், யாரு கொலைகாரன்னே கண்டுபிடிக்க முடியாது. சிறு குழந்தைகள வந்து எப்படியாவது அவங்கள ஏமாத்தி நகைகள வந்து திருடிட்டு போயிரலாம். அப்படி இல்லன்னா அவங்கள கொலை பண்ணியாவது, அதாவது குழந்தைகள கொலை பண்றது ரொம்ப ஈஸின்னு அவங்கள கொலை பண்ணி கூட நகைய திருடிட்டு போற அளவுக்கு கல் நெஞ்சம் உடையவர்கள் தான் இந்த கொலை செய்யக்கூடியவங்க. அதனால நம்ம தான் நம்ம குழந்தைங்கள வந்து பார்த்துக்கணும். அதனால குழந்தைங்கள தனியா விட்டுட்டு எங்கேயும் போகாதீங்க. அவங்களுக்கு எப்பவுமே நகைகள அணிவிச்சு விடாதீங்க. ஓகே வியூவர்ஸ், நாம இன்னைக்கு நம்ம வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட் இதே மாரி வேற ஒரு டாபிக்ல நான் உங்கள சந்திக்கிறேன். தேங்க் யூ.